அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் சந்தோஷ் ராஜா. ஆக்சுவலாக ஒரு சிலர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த மாதிரி மாரத்தானில் ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாரத்தான் கலந்துக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மாடல் ஒரு பிளானிங் மட்டும் நான் சொல்கிறேன். அது அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். ஆக்சுவலாக மாரத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் ஓடுறது அந்த மாதிரி இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணாமல் 1 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் வாக்கு, பிரிஸ்க் வாக்கு, அதுக்கப்புறம் ஜாகிங், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் ரன்னிங் மிக்ஸ் பண்ணி அப்புறம் கண்டினியூஸ் ரன்னிங் அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஒரு மாடல் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, என்ன அப்படின்னா ஒரு ஆவரேஜாக காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர், குளிர்ந்த தண்ணி, அது ஒரு 250 ml இருக்கும். ப்ராக்டிஸுக்கிறவங்க 2 கிளாஸ் குடிக்கலாம், 6 லிட்டர் கூட குடிக்கலாம். குடிச்சிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஷன் வரும், பாத்ரூம் வரும். நீங்கள் மோஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குளிர்ந்த தண்ணி எடுத்து முதல்ல பாதத்துக்கு ஊற்றிட்டு அப்புறம் காலுக்கு தொடைக்கு இப்படி ஊற்றி மேலுக்கு ஊற்றி தலைக்கு அப்படியே கொஞ்சம் வெறும் தண்ணியில் குளிச்சிக்கலாம். என்னடா அது ப்ரஷ் பண்ணுறது, பாத்ரூம் போகிறது, குளிக்கிறத பற்றிலாம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஃபிசியோதெரப்பியாக நான் சொல்லாமல் யார் சொல்ல போகிறேன்? ஓகே, அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாரத்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையோ இல்லை ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்பையோ நமக்கு அந்த மிக்சுரேஷன் சொல்லக்கூடிய அந்த யூரின் சென்ஸு அது வராது. ஏன்னா நம்ம பாத்ரூம் போகிறப்ப யூரின் போயிடுவோம். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நமக்கு 2 பாத்ரூம் மோஷன் போகிற மாதிரி ஃபீல் வராது, ஏன்னா காலையிலே போயாச்சு. ஸோ இரவு முழுக்க நல்லா டீப் ஸ்லீப் பண்ணிட்டு வந்தால் உடம்பு நல்லா ஹீட்டாக இருக்கும், இந்த மாதிரி அசதியாக அன்ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி குளிக்க சொன்னேன். ஃபஸ்ட்டு ஏன் காலுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்மளோட நர்வ் எண்டிங்லாம் பாதத்தில் தோலில் இருக்குது. ஸோ சில்னஸாக நம்ம ஊற்றுறப்ப ஃபஸ்ட்டு அந்த ரெசப்டாரை ஃபீல் பண்ணி நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். எடுத்தோடனே தலைக்கு ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு கோல்டு வரும். ஒரு சிலருக்கு அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், கோல்டு சென்சிட்டிவ் வந்துடும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்கும், அன்ஈஸியாக இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மொபைல் ஆப் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸ்ட்ராவா, ஃபிட் இண்டியா, சாம்சங் ஹெல்த் ஆப், இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி சைன்அப் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸை நீங்கள் லேண்ட்மார்க் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதை நோட் பண்ணிங்கன்னா, நம்ம வீட்டுக்கிட்ட இந்த இவ்வளோ தூரம் போனால் 500 மீட்டர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த 500 மீட்டர் போய்ட்டு திரும்பி 500 மீட்டர் வருவீங்க. ஸோ 1 கிலோமீட்டர் அச்சீவ் ஆகிடும். இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 1 கிலோமீட்டர். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் ஒபேஸாக இருக்கலாம், எல்டர் பீப்புளாக இருக்கலாம், அவங்களுக்கு கோமாலிட்டிஸ், அதர் அசோசியேட்டட் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படிங்கிறவங்க சடனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்னியா, மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதனால தான் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 கிலோமீட்டருங்கிறது அப் டு ரொம்ப ஸ்லோ வாக் பண்ணாலுமே 1/4 மணி நேரத்தில் நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அப்படி 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு சேர்லையோ இல்லை உங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உக்காந்துட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு ஒரு டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நல்லா ஆக்சிஜனை உள்ளே இழுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நுரையீரலில் ஆக்சிஜன் நல்லா மெயின்டைன் ஆகும், ப்ளட்டில் கலக்கும், உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும், தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்காது. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆங்கிள் டோ மூமெண்ட் பண்ணலாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு 2 பாதமும். ஓகே, இந்த மாதிரி ஆங்கிள் டோ மூமெண்ட் 2 காலையும் நீட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த டாப் மசில்னு சொல்லக்கூடிய கண்டக்கால் தசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 5 மணிக்கு அலாரம் வைக்க தேவையில்லை. உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பே உங்களை 5 மணிக்கு எழுப்பி விட்ரும்.
சரிங்களா? கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, பட் பழகிடும். ஸோ மார்னிங் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, இரவு வந்துட்டு நீங்கள் ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க. தேவையில்லாமல் மிட் நைட் வரைக்கும் முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் உடம்பு ரொம்ப சோர்வாயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாரத்தானில் கலந்துக்கிறப்ப ஒரு பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ 1 கிலோமீட்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே 2, 3, 5, 7, 10 அந்த மாதிரி. யங் பீப்புளெலாம் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இல்லை 20 அந்த மாதிரி 21 இந்த மாதிரிலாம் போவாங்க. எல்டர் பீப்புளெலாம் வந்து ரொம்ப லாங் வாக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நீ பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 1 கிலோமீட்டர் வந்து அப்ளிகபிள். அதுக்கப்புறம் நான் வெயிட் பீரிங்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பாதத்தை அசைக்கிறது, முட்டியை டைட் பண்ணுறது, இந்த மாதிரி பெட் சைடு எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வாக்கிங்கோடு சேர்ந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதோடு சேர்ந்து நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரிவிகித உணவு நீங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலான ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜு, நான்வெஜ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சாப்பிட்லாம். நேட்டிவ் ஃபுட் சாப்பிடுங்க. ஸோ உங்களோட ஹைட்டு வெயிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் ஆகும். நார்மல் பர்சனுக்கு கொஞ்சம் ஒபேஸாக இருக்கிறவங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2 வருஷம் ஆகிடுச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ் பிரின்சிபல் சுவாமி விவேகானந்தா ஃபிசியோதெரப்பி காலேஜோட பிரின்சிபல் டாக்டர் எஸ்கே ராஜ்குமார் சார் தான் ஏன் சந்தோஷ் நீங்கள் வாக்கிங் போகலாம்லன்னு ஒரு தொடக்கம் தான் அவர் பண்ணி வச்சார். அவர் வந்து சொன்னார் சாம்சங் ஹெல்த் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கன்னு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 85 கிலோவில் இருந்தேன் நான். இப்போ கரண்ட்டில் 70 கிலோ வந்திருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டு குறைக்க முயற்சி பண்ணுறேன். இதுக்கோசரம் நான் என்னோடய சாப்பாட்டெல்லாம் நான் குறைக்கல, சாப்பாட்டை ரெகுலர் பண்ணேன். ஸோ மார்னிங் அண்டு ஈவினிங் நான் வந்து வாக்கிங் போகிறேன். மார்னிங் வந்து ஒரு 5 கிலோமீட்டரும் ஈவினிங் ஒரு 5 கிலோமீட்டரும் போகிறேன். ஸ்லோ வாக் தான் போகிறேன். ஜாகிங்கோ ரன்னிங் அந்த மாதிரி போகல. ஏன்னா நான் கொஞ்சம் ஒபேஸ்லேயே ஃபஸ்ட்டு இது ஓவர்லோடுன்னு நம்ம சொல்லக்கூடிய கொஞ்சம் குண்டான பையன்தான். கொஞ்சம் உடம்பு ஃபிட்டானதுக்கப்புறம் அடுத்தது போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம விஎன்ஆர் மாரத்தான் கிளப் வந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 7 மணிக்கு வெண்ணந்தூரில் மினி மாரத்தான்ற ஈவெண்ட்டை நடத்துகிறோம். இது 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணணும். இது வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 5000 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் வந்து 3000 ரூபா, தேர்டு ப்ரைஸ் வந்து 2000 ரூபா. இருபாலருக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் என்ன மாரத்தானில் கொடுக்குறாங்களோ யூஸ்வலாக அதெல்லாம் நம்ம வந்து பேசிக் இது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பி ஹெல்த், பி ஹாப்பி. தேங்க்யூ.